மேட்ச்சு. இந்த மேட்ச்சு வாரியர்ஸ் விசஸ் மினாத்தூர். டாஸ் வின் பண்ண வாரியர்ஸ் சூஸ் டு பவுல் எடுத்துட்டாங்க. மினாத்தூருக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மனா காமராஜ் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் அமர் இருக்கார். ஓப்பனிங் பவுலராக அமன். ஃபஸ்ட் பால் டாட் பால். செகண்ட் பாலு நல்ல பாலுங்க. நேராக ஃபில்டர் கையில். அங்கே ஒரு ரன் அவுட்டுக்கு சான்ஸு இல்லை. நல்லா போட்டாருங்க. நல்ல ஹைட்டில் கீப்பர்கிட்ட பால் அலசி வருது. நல்ல கேட்சு அருணண்ணே. நெக்ஸ்ட்டு ஒன் பேட்ஸ்மனா முன்னால் வந்திருக்காரு. நல்ல பாருங்க, உள்ளே வந்துச்சு. அலைக்கா தூக்கி விட்டாரு. அங்கே ஒரு 6. நெக்ஸ்ட் பாலு ஆஹா, திரும்பி தூக்கி அடித்தார். அங்கே ஃபீல்டர் அருண் மிஸ் ஃபீல்டுங்க. ஒரு கேட்ச் மிஸ்ஸு. 2 ரன் ஓட்டாங்க. 6 அடித்த பேட்ஸ்மேனுக்கு கேட்ச் விட்டாங்க. நல்ல பாலுங்க. நல்லா இழுத்து போட்டார். டாட் பால். ஒரு ஓவர் முடிஞ்ச நிலையில் மினாத்தூர் 9 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் இழந்து. இப்போ 2 ஓவர் போட வாரியர்ஸாக ஜெகதீஷ் வந்திருக்காரு. நல்ல ஒரு ஃபேஸு போடக்கூடிய பவுலரு ஜெகதீஷ். ஸ்ட்ரைக்கர் ரன்னில் அமர். நல்ல பாலுங்க. ஃபுல் டாஸாக போட்டார். விட்டாருங்க பேட்டை. நல்ல ஒரு 6. திரும்பி ஒரு ஃபுல் டாஸுங்க. அங்கே கேப்பில் போயிருக்கு. கேப்பில் அங்கே ஒரு 4. மினாத்தூர் நல்ல பாலுங்க. உள்ளே விழுந்துச்சு. அங்கே ஃபீல்டர் சூரி. நல்ல ஒரு ஃபீல்டிங். டாட் பால். நல்ல ஒரு கம்பேக்கிங் பாலு. ஒரு 6 ஒரு 4 கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டாட்டை போட்டிருக்காரு ஜெகதீஷ். நெக்ஸ்ட் பாலு நல்லா ஒரு இடத்துல விழுந்துச்சுங்க. அங்கே நல்ல ஃபீல்டிங்கு சூரி ப்ரோ. இவர் நல்ல ஒரு ஃபீல்டரு. அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டு. ரன் அவுட்டு. விக்கெட்டுங்க. ப்ளஸ் விக்கெட்டு. போன நல்ல ஒரு ஃபீல்டிங்னால ஒரு நல்ல ரன் அவுட்டு. 6 அடித்த பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்துட்டாங்க. நல்ல ஷாட்டுங்க. ஆஃப் சைடில் காற்று காரணமாக விண்டு காரணமாக போகுதுன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மான்னு துரத்தி போகிறாரு. நின்றுச்சுங்க பாலு. மினிமம் 2 ரன் ஓடி இருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங்கு. நெக்ஸ்ட் பாலு டிப்புங்க. இங்கே ஒரு கேட்ச் மிஸ்ஸு. நல்ல ஒரு பேட்ஸ்மேனுக்கு கேட்ச் திரும்பி மிஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்ச நிலையில் மினாத்தூர் 22 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் இழந்து. நியூ பவுலராக விஜயனா வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கர் ரன்னில் ஜனா. ஃபஸ்ட்டு பாலு நல்ல பாலுங்க. நல்லா ஆரம்பிச்சிருக்காரு. திரும்பி நல்லா டாஸாக தூக்கி போட்டார் ஆஃப் சைடில். அங்கே ஒரு ஃபில்டர் சூரி. மினிமம் 2 ஓடுவாங்களா. 2 காரணமாக பால் வரல. 2 ரன் ஓட்டாங்க. தேர்ட் பால் நல்லா பிடிச்சி ஃபேஸில் போட்டாருங்க. ஆஃப் சைடில் இழுத்து டாட் பால். நெக்ஸ்ட் பாலு தூக்கி போட்டாருங்க. நல்ல இடத்துலையும் தூக்கி போட்டார். டாட் பால். நெக்ஸ்ட் பாலு நல்லா போட்டாங்க. நல்ல பாலு. நல்லா ஒய்டை வரிசையை போகிறாரு. ஒயிட் கோட் வரிசையை. மீண்டும் ஒரு டாட்டு. நெக்ஸ்ட் பாலு டாஸாக போட்டாருங்க. தூக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் சூரி. நல்ல ஒரு டேக்கனுங்க. மூணு ஓவர் முடிஞ்ச நிலையில் மினாத்தூர் டீமு 3 விக்கெட்டுக்கு 24 ரன் ஆடிருக்காங்க. போன ஓவரை விஜயனை 2 ரன்னில் பிடிச்சி போட்டிருக்காரு. நல்ல ஒரு கம்பேக்கிங் ஓவராக இருந்திருக்கு வாரியர்ஸுக்கு. நெக்ஸ்ட் ஓவர் போட அம்மான் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் அமீர். நல்ல ஷாட்டுங்க. உள்ளே வந்து தூக்கி விட்டார். காற்றுக்கே இழுத்துட்டு போயிடும். நல்ல ஷாட்டுங்க. அங்கே 6.
நெக்ஸ்ட் பால் நல்லா போட்டாருங்க. ஃபேஸில் நல்லா மேல்கோட்டை உடச்சி போட்டார். டாட் பால். முதல் பால் 6 கொடுத்தாலும் 2வது பால் டாட்டு போட்டுருக்காங்க. அம்மண்ணே நல்லா விட்டாருங்க பேட்டை. விண்டி இழுத்து கொண்டு போயிடுச்சு. 6ங்க. நல்ல ஷாட்டு. நெக்ஸ்ட் பால் நல்லா ஒயிடு கொட்டை விட்டு உடச்சி போட்டாங்க. அந்த ஃபில்டர் மாதிரியே தாண்டி பால் போயிட்டுருக்கு. 4 போய் நினைக்கிறேன். இல்லைங்க, பால் நின்றுச்சு. 3 ரன் ஓட்டாங்க. போன பால் நோ பால் ப்ளஸ் 4ங்க. இந்த பால் ஃப்ரீ கிட்டு. ஸ்ட்ரைக் ரனில் ஒயிட்டு காட்டி நல்லா அடித்தாருங்க. சத்யா நல்ல ஒரு த்ரோங்க. நெக்ஸ்ட் பால் நல்லா கேட்சிங்க. அங்கே நல்லா நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் சுகன் வந்திருக்காங்க. நல்லா வைடு ஓட்ட உரசி போட்டாருங்க. 4 ஓவருக்கு 41 ரன்னு. 4 விக்கெட் இழந்து மின்னாத்தூர். அடுத்த ஓவர் போட விஜயன் வந்திருக்காங்க. போனதும் நல்லா போட்டாங்க. டாட் பாலு. நெக்ஸ்ட் பாலு நல்லா நேர்மையாக அடித்தார். விஜயன் வந்து எடுத்துட்டாங்க. எஜ்ஜு பட்டு கேட்சு. நல்ல ஓவர் போட்டு விட்ருக்காங்க விஜயண்ணை. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனாக சுமன் வந்திருக்காங்க. திரும்பி ஏதோ வைவிட்டு ஓட்டு வரிசை போட்டாங்க. எஜ்ஜு பட்டு பவுல்ட்டே போயிடுச்சு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் நேரம் பேட்டை விட்டாங்க. விண்டுக்கு அங்கேயே நின்று நினைக்கிறேன். அதேதாங்க, விண்டுக்கு பால் காலத்தில் அலசி வந்துருச்சு. கேட்ச் எடுக்க முடியல. மீண்டும் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் விலகின்னு பேட்டை விட்டார். நெக்ஸ்ட் பால் விலகின்னு பேட்டை விட்டாருங்க. திரும்பி இங்கே பால் ஏறிடுச்சு. அப்புறம் தொத்து போகிறாரு. மீண்டும் ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. 1 ரன் ஓட்டாங்க. 5 ஓவர் முடிஞ்ச நிலையில் 4 விக்கெட் எழுந்த நிலையில் மின்னாத்தூர் டீமு 44 ரன் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஃபைனல் ஓவர் கூட அருணண்ணை முதல் பாலே டாட்டு. நோ பாலுங்க. முதல் பால் நோ பால் ஃப்ரீ கிட்டு. ஃபர்ஸ்ட் பால் ஃப்ரீ கிட்டு. குத்தி உடச்சி போட்டாருங்க. ஃப்ரீ கிட்டை மிஸ் பண்ணிட்டாங்க சுமன். நெக்ஸ்ட் பால் திருப்பி குத்தி உடச்சி போட்டாருங்க. பால் ஹைட்டில் ஏறி இருக்கு. அந்த ஃபீல்டு யாரும் இல்லை. கேப்பில் வரணும். மினிமம் 2 ரன்னு. 3 ரன்னுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு ரன்னிங்கு 3 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பாலு விலகி போனார். டாட் பாலு. நெக்ஸ்ட் பால் உடச்சி போட்டாருங்க. தூக்கியிருக்காரு. காற்றுக்கு போகுமா? இல்லை, அங்கே ஃபீல்டு தள்ளிச்சுங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா விஸ்வா வந்திருக்காங்க. லாஸ்ட் 2 மோர். வயலில் இழுத்து போட்டாருங்க. பேட்ஸ்மேன் வந்தனால டாட் பால். லாஸ்ட் 1 மோர். நேரம் பேட்டை கொடுத்துருக்காரு. அந்த ஃபீல்டர் சரத்தண்ண நல்ல டேக்கனுங்க. $49 5 விக்கெட் இழந்து 50 அடித்தா வாரியர்ஸ் அணி வெற்றி பெறலாம். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது. வாரியர்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விக்ரமண்ணனும் சூரியன் வந்திருக்காங்க. மின்னாத்தூருக்கு ஓப்பனிங் போலராக வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாலு விலகி நின்று பேட்டை விட்டாருங்க. காற்றையே கொண்டு போயிடும். 6ங்க. விக்ரமண்ணா முதல் பாலே 6. 2வது பாலை 6ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. வாரியர்ஸ் டீமுக்காக முதல் 6 பதிவு பண்ணியிருக்காங்க விக்ரமண்ணா. 3வது பால் திரும்பி ஃபுல் டாஸு நல்லா மறைச்சுன்னு அடித்தாருங்க. கார்த்திகை வெளியே போயிடுச்சு. மீண்டும் ஒரு 6.
நெக்ஸ்ட் பால் குத்தி போட்டார், டாட்டு. லாஸ்ட் 2 more. திரும்பி இலகி நின்று பேட்டில் பட்டிருக்கு, டாட் பால். பேட்ஸ்மேன் வளர பார்த்து இழுத்து போட்டார் பவுலர். போன பால் வைடு, 3 பால். ஃபேஸில் போட்டாருங்க, கீழே தட்டி விட்டு ஒரு ரன்னு. ஒரு ஓவர் முடிஞ்ச நிலையில் வாரியர்ஸ் விக்கெட் எதுவும் இழக்காமல் 14 ரன் அடிச்சிருக்காங்க. மின்னாத்தூர் அணிக்காக 2 ஓவர் போட முன்னால் வந்திருக்காங்க. முதல் பால் டாட்டு, 2ஆவது பால் போட போகிறாங்க. நல்லா போட்டாருங்க, ஃபில்டர் காத்தி ரன் அவுட் ஆகுமா? விக்கெட்டுங்க. ஓவரில் 2 சிக்ஸ் அடித்த விக்ரம்னா ரன் அவுட் மூலிமா ஆட்டிருந்து வெளியேறிட்டார். நெக்ஸ்ட் பால் நிறையோட ஆடிட்டாங்க, கேப்பில் போயிருக்கு. எங்கள் ஃபீல்டர் அமீர் நல்ல ஒரு த்ரோங்க, ஒரு ரன்னு மட்டும். இப்போ நியூ பேட்ஸ்மேனா வாரியர்ஸுக்கு விஜயண்ணா. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, ஆஃப் சைடில் இழுத்து போட்டாங்க. எங்கள் ஃபீல்டர் தாண்டி பிண்டுக்கு பால் நின்றுச்சு, சிங்கிள். போன பால் சிங்கிள். நெக்ஸ்ட் பால் நல்லா இழுத்து போட்டாருங்க, பால் ஹைட்டில் ஏறி இருக்கு. பவுலர் குணாலானே போயிருக்காங்க, நல்ல ஒரு டேக்குங்க. பேட்ஸ்மேனா சர்த்தனா வந்திருக்காங்க வாரியர்ஸாக. நல்ல பாலுங்க, இழுத்து போட்டாருங்க, டாட் பால். ஒயிட் கோட்டை விட்டு வரிசையாக போட்டார். 2 ஓவர் முடிஞ்ச நிலையில் 17 ரன்னுக்கு 2 விக்கெட்டு வாரியர்ஸ். 2ஆவது கோட்டை குணாலண்ண சிறப்பாக போட்டிருக்காங்க, 3 ரன்னுக்கு போட்டு 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. 3ஆவது போட ஒயிட் காத்தி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலு நல்ல டிப்புங்க, விக்கெட்டுங்க. முதல் பாலே விக்கெட்டுங்க. முதல் ஓவரை எக்ஸ்பென்சிவாக போட்டாலும் 2ஆவது ஓவரில் முதல் பால் விக்கெட் எடுத்துட்டாங்க கார்த்தி அண்ணன். அடுத்த நியூ பேட்ஸ்மேனாக வாரியர்ஸுக்கு ஷாமன் வந்திருக்காங்க. 2ஆவது பால் நல்லா உள்ளே போய் ஏறுன்னு ஆடி இருக்காரு. வயசில் உடனே ஓடிருக்காங்க. தொடர்ந்து 2 வைடு. 3ஆம் பால் ரீபால் நல்லா குத்தி போட்டாருங்க. இந்த ஃபில்டர் சிவா இல்லைங்க, பால் காற்றுக்கு போல் நின்றுச்சு, சிங்கிள் தான். நெக்ஸ்ட் பால் ஏறி ஆடிக்காங்க ஷாமு, பேட்டில் பட்டு நல்ல ஒரு டேக்கனுங்க, டாட் பால். போன பால் ஒரு ரன் அவுட் மிஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் நல்லா ஃபேஸில் போட்டாங்க, அங்கேயே காற்றுக்கிட்டே ஏறிடுச்சு. 2 ஃபீல்டர் வந்துட்டாங்க, நல்ல டேக்கனுங்க. நியூ பேட்ஸ்மேன் ஆடணும்னு வந்திருக்காங்க. இந்த 2 பேரும் கொஞ்சம் இன்னும் ஆடணும், இப்போ கடைசிக்கு மேட்ச் எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட் பால் உடச்சி போட்டாருங்க, கையில் பட்டு அங்கே கேப்பில் போயிருக்குங்க. 4ங்க. 3 ஓவர் முடிஞ்ச நிலையில் 24 ரன்னு, 4 விக்கெட்டு. நெக்ஸ்ட் ஓவர் போட குணாலன் வந்திருக்காங்க. ஆஃப் சைடில் அடிச்சுட்டு ஃபீல்டே போயிருக்கு, ஒரு சிங்கிள் ஓடிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் நல்லா போட்டாருங்க, பேட்டில் பட்டு நல்ல ஒரு அடிங்க, நல்ல ஒரு இது நாட் அவுட் விட்டுறாங்க மாதிரி. போன பால் ரன் அவுட் ஆனால் நாட் அவுட்டு. திரும்பி தூக்கி அடிச்சிருக்காங்க, பவுலர் குணாலன் வந்துருக்காங்க, நல்ல ஒரு டேக்கனுங்க. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் சத்யா வந்திருக்காரு, நல்லா விளங்கி நின்று நேரம் ஆடி இருக்காரு. ஃபீல்டர் போட்டு காட்டியாங்க, ஒரு சிங்கிள் மட்டும்தான், நல்ல ஒரு த்ரோ. நெக்ஸ்ட் பால் குத்தி போட்டாருங்க, டாட்டு. நெக்ஸ்ட் பால் திரும்பி குத்தி போட்டாருங்க, தூக்கி இருக்காரு, கார்த்திக்கே போயிடும், 6ங்க.
ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஆள் அடிச்சிருக்காங்க அருண். 4 ஓவர் முடிஞ்ச நிலையில் வாரியர்ஸ் 34 ரன் அடிச்சிருக்காங்க 5 விக்கெட் இழந்து. மீனாத்தூர் அணிக்காக நெக்ஸ்ட் ஒரு போட விஸ்வான் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கரில் சத்யா. முதல் பாலு தூக்கி ஃபுல் டாஸாக போட்டாருங்க. அங்கே கேப்பில் 4ங்க. முதல் பாலே 4. செகண்ட் பாலு விலகி நின்று பேட்டை விட்டாருங்க. நல்ல ஃபேஸில் போட்டார். டாட் பால். போன பால் டாட்டு. நெக்ஸ்ட் பால் திரும்பி நல்ல வேகத்தில் நேரம் போட்டார். இங்கே ஃபீல்டர் காமராஜண்ண நல்ல ஒரு த்ரோங்க. ஒரு ரன் ஓடிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. ஃபேஸில் போட்டார். கீழே வந்துச்சு. டாட் பால். அந்த பால் 4 கொடுத்தாலும் அடுத்த 3 பாலாக 1 ரன்னுக்கு போட்டுருக்காங்க விஸ்வான. 2 மோர் குத்தி போட்டாருங்க. பேட்டில் பட்டு நல்ல ஒரு கொடுத்துருவாங்க. 1 ரன் மட்டும். லாஸ்ட் 1 மோர் உழைச்சி போட்டாருங்க. பேட்டில் பட்டு அங்கே மிஸ் ஆகிருச்சு. 4 பவுமா. நல்ல ஒரு ஃபீல்டிங்க. 3 ரன் ஓடிருக்காங்க. 5 ஓவர் முடிஞ்ச நிலையில் வாரியர்ஸ் 43 ரன் அடிச்சிருக்காங்க 5 விக்கெட் இழந்து. மீதமுள்ள 6 பாலுக்கு 7 ரன் அடித்தா வாரியர்ஸ் வெற்றி பெறலாம். மீனாத்தோனிக்காக கடைசி ஒரு போட சிவா வந்திருக்காங்க. குரூச்சியில் ஒரு போட வந்துருக்காங்க சிவானை. ஃபஸ்ட்டு பாலு குத்தி போட்டாங்க. அங்கே ஃபீல்டர் காமராஜ் நல்லா ஓடிருக்காங்க. 2 ரன் ஓடிடுவாங்களா? நல்ல ஒரு ரன்னிங்க. 2 ரன் ஓட்டாங்க. மீதம் 5 பாலுக்கு 5 ஆடணும். செகண்ட் பாலு குத்தி போட்டாங்க. பால் இங்கே நின்றுச்சு. லாஸ்ட் 4 மோர். நல்லா போட்டாருங்க ஃபேஸில். டாட் பாலுங்க. 3 பாலுக்கு 4 ரன் அடிக்கணும். 2 டீமுமே ப்ரெஷரில் இருக்காங்க. போட்டாருங்க பேட்டில் பட்டு. அவங்க ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. மீதம் 2 பாலுக்கு 3 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்கரில் சத்யா. பேட்டில் பட்டு நல்ல ஒரு டேக்கனுங்க. அடுத்த நியூ பேர் சொன்னால் மாயன் வந்திருக்காங்க. இந்த மேட்ச்சு வின் பண்ணால் முழுக்க சிவானை மட்டும்தான் காரணம். அருமையாக போட்டிருக்காரு. அடிக்கிற விண்டுக்கு 6 அடி அடித்தாலே பால் வெளியே போயிடும். இருந்தாலும் தரமான பந்து போட்டு பிடிச்சிருக்காரு. லாஸ்ட் 1 மோர். என்ன பண்ணாலும் பார்ப்போம். உடச்சி போட்டார். அங்கே ஃபீல்டர் கார்த்தி நல்ல ஒரு டேக்கனுங்க. மேட்ச் வின் பை மீனாத்தூர். நான் சொன்ன மாதிரியே இந்த மேட்ச் வின் பண்ண காரணம் முழுக்க சிவானை மட்டும்தான்.